ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீன் வந்து அகெயின் முதல்வன் படத்துலேருந்து இன்னொரு முக்கியமான சீனு, இன்டர்வியூ சீனு. தமிழ் சினிமாவில் டாப் சீன்ஸ்னு அப்படிங்க லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் கண்டிப்பாக இந்த சீனு இருக்கும். அதுக்கு காரணம் அது வந்து ஒரு இன்டர்வியூ சீனை ரொம்ப லைஃபாக அழகாக மாற்றிருப்பாங்க. அதில் சில நிறையா ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி சீன் எழுதணுன்னா நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சீன் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சிஎம் அரங்கநாதரை புகழேந்தி அப்படிங்கிற ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறாரு. அவர் சீனியர் ரிப்போர்ட்டர் ஆனதுக்கு காரணமான அந்த இன்சிடெண்ட் வந்து முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும். இதை பற்றி நான் வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து முதல்வன் சிசிஏ அதாவது சினிமா பிளேலிஸ்ட்டில் நான் ஃபுல்லாக பேசும்போது அதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ அந்த சீனுக்கு அப்புறம் அவர் சீனியர் ரிப்போர்ட்டராக கன்வெர்ட் ஆகிருப்பார். சீனியர் ரிப்போர்ட்டர் வந்து சிஎம் கிட்ட என்ன கேள்வி கேட்கணும், ஏன்னா புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, ஃபஸ்ட் டைம் ஒரு சிஎம் வந்து இன்டர்வியூ பண்ண போகிறாரு அப்படின்னு தான் அந்த சீனை வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு துணிச்சலாக இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு என்னென்னா செய்யணும் அப்படின்னு ஒரு சீன் எழுதணும். ஏன்னா படத்தில் ரொம்ப முக்கியமான சீன். படம் ஆரம்பித்து 45 நிமிஷத்தில் அது வரும். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு 2 பாட்டுக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கழிச்சிட்டிங்கன்னா 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் படியே ½ அன் ஹவருக்கு அப்புறம் அந்த இன்சைட்டிங் இன்சிடென்ட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகாகவே அதை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த சீனை. இந்த சீனுக்கு அப்புறம் தான் படம் வந்து வேறு மாதிரி ஒரு தளத்துக்கு லெவலுக்கு எலிவேட் ஆக போகுது. அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சீனை எழுதுறதுக்கு நீங்கள் எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆன உடனேயே புகழேந்தியோட கேள்வி என்னவாக இருக்குன்னா, நாடு மக்கள் வந்து நமக்கு ஏதாவது நல்லது பண்ண மாட்டாரா அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்டு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க வந்து நமக்கு ஏதாவது பண்ணிட மாட்டாங்களான்னு இருக்கும்போது இன்னும் இந்த நிலைமை மாறாமல் இருக்க சார் ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார், சிஎம் என்ன சொல்லுவார்னா, இல்லை நிறையா மாறிடுச்சு அப்படின்னு அவர் சில புள்ளி வரம் சொல்லுவார். படத்துக்கு போகிறாங்க, ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க, செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சில புள்ளி வரம் சொல்லும்போது அதுக்கு வந்து கவுண்டராக வந்து இன்டர்வியூவர் சொல்லணும்ல. அந்த ஒரு விஷயத்துக்கு அவர் சில ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவார். இப்போ அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதானே நீங்களாம் அந்த சீன் எழுத முடியும், அந்த சீனை உருவாக்க முடியும். அப்போ அதுக்கு நீங்கள் படிக்கணும், இல்லைனா படித்த ஒருத்தவங்க கூட நீங்கள் கொலாபரேட் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து நான் இந்த சீனில் சொல்ல ஆசைப்படுறது. அது வந்து என்னென்னா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியணும், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியணும், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வேலை என்ன, வேர்ல்டு பேங்கோட வேலைன்ட்டேன், ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் என்ன, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் தானே அதை எழுத முடியும். ஸோ அந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இல்லை தெரிஞ்சவங்ககிட்டருந்து நம்ம அந்த சீன் எழுதணும்னா அந்த சீனோட லைஃப் வந்து உருவாகும். ஒரு இன்டர்வியூவர் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டால் இந்த மாதிரி வந்து ரிப்ளை கொடுத்தா சிஎம்மால் வாயை திறக்க முடியாது. ஆனால் சிஎம் வந்து அதை எப்படி சமாளிக்க போகிறாரு, அவங்க சைட்லேருந்து என்ன ஆன்சர் வரணும் அப்படிங்கிறது நீங்கள் எழுதணும்னா அதுக்கு உண்டான ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்படி நீங்கள் ரிசர்ச் 2 பக்கமும் பண்ணால் தான் அந்த சீனை நீங்கள் அழகாக உருவாக்க முடியும். ஸோ அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து சமாளிப்பார். இந்த மாதிரி இல்லை, வேர்ல்டு பேங்க் வந்து நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தையே அடமானம் வைக்கிற அளவுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை சொல்லுங்கள், என்னென்னு சொல்லுங்கள், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது, இல்லை அது வந்து அனெக்சர் ஏபிசிடின்னு ஒரு 18 இருக்குது, நீ இப்போலாம் அதை சொல்லிட முடியாது, நீங்கள் வந்து செக்ரட்டரியேட்டில் 18 ரூபா கொடுத்து வாங்கி படித்து மக்களுக்கு நீங்கள் சாகவாசமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு அழகாக அதுலேருந்து எப்படி சிஎம்லாம் வந்து அரசியல்வாதிகள்லாம் தப்பிக்கிறாங்கன்றதையும் நீங்கள் ரிசர்ச் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த சீனை அவர் தப்பிப்பார். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து சரி ஓகே இதுலேருந்து தப்பிச்சிட்டாரு, அடுத்து என்ன பண்ணலாம்னும் போது தேர்தல் அறிக்கையை எடுத்து வச்சு பேசுவார். இப்போ தேர்தல் அறிக்கைனா அப்போ தேர்தல் அறிக்கையை நீங்கள் வந்து எப்படி இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். இது வரைக்கும் எப்படி ஒரு பார்ட்டியும் பண்ணியிருக்கு அப்படின்னு ரிசர்ச் பண்ணிங்கன்னா தான் அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கேள்வியாக கேட்கும்போது அது ரொம்ப சாதாரணமாக வந்து எல்லோரும் கொடுக்குற அந்த ஒரு மேனிஃபெஸ்டோ தான் எல்லார் அரசியல்வாதி இதுலேயுமே காமன் மேனிஃபெஸ்டோ இருக்கும். அதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இங்கே பெரிய ரிசர்ச் தேவைப்படாட்டாலும் அதை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு தெரியணும் உங்களுக்கு. அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும். அது அவங்க இந்த சீனில் அழகாக கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை சொல்லின உடனே இவர் கவுண்டராக ஒன்று சொல்லணும், இல்லை சிஎம் கவுண்டராக ஒன்று சொல்லணும், மனப்படமாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா, வரலன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லும்போது வரலன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புள்ளி விவரம் அடுத்து சொல்லுவார். இப்படியே ஒரு மாற்றி இந்த புள்ளி விவரம் நீங்கள் போகிறீங்கன்னா இப்படி ஒன்று இருக்குது, நிலுவையில் இவ்வளோ வழக்குகள் இருக்குதுன்னு நார்மலாக தனிநபர் சொல்கிறத விட ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது அதோட அந்த ஃபேக்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக மாறுது. ஸோ அதுக்கு நீங்கள் இதெல்லாம் படிக்கணும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து போகிற போக்கில் ஒரு இன்டர்வியூ சீன் வந்து எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல, அது வந்து லைஃப்பை உருவாகாது, அவ்வளோ இம்பேக்ட் அந்த சீனை உருவாக்க முடியாது உங்களால். அதுக்கு நீங்கள் நிறைய படிச்சிங்கன்னா தான். இப்போ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக எழுதிருப்பீங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து இன்னும் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா வளவலனும் பேசிடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதை சொல்லணும். ஓகேங்களா, ஒரு லிட்ரேசி ரேட் பற்றி பேசுகிறது அங்கே, ஆனால் ஜிடிபி பற்றியோ இல்லைனா வந்து பீப்புளோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பற்றியோலாம் இங்கே பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அதை பற்றிலாம் நிறையா பேசும்.
ஒரு IMF வந்து நிறைய பேசும், வேர்ல்டு பேங்க் வந்து நிறைய பேசும், ஒரு எக்கனாமிக் லெவலில் இருக்கிற எல்லா பாடியுமே எடுத்து இவங்க கோட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற விதம் என்னென்னா ஃபண்டு வர்றது மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர அந்த ஃபண்டு வந்து ஒழுங்காக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை அப்படின்ற இதோட நிப்பாட்டிக்கிறாங்க. ஆனால் இங்கே எவ்வளோ வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன, அப்புறம் வந்து ஜிடிபி என்ன, பீப்புளோட பெர் கேபிட்டல் இன்கம் என்ன, அதை பற்றிலாம் இங்கே பேசலை. மேபி நீங்கள் அதெல்லாம் பேசலாம். சீனை குறை சொல்கிறதுக்காக அதை நான் சொல்லலை. ஃபிலிம் ஸ்கூலாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது என்னென்னா, நீங்கள் சீன் எழுதும் போது இதெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி எழுதுனா அந்த சீன் வந்து இன்னும் பயங்கரமாக மாறும், பயங்கர லைவாக, பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக, பயங்கரமாக வந்து ஒரு லைஃபாக மாறும் அப்படின்றது தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறது. ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் பற்றி படிங்க, வேர்ல்டு பேங்க் பற்றி படிங்க, IMF பற்றி படிங்க. ஜஸ்ட் அந்த பேர் மட்டும் தெரிஞ்சுட்டு அதை யூஸ் பண்ணுறது மட்டும் இனிமேல் நகண்டு போயிட முடியாது. முதல்வன் படத்துக்கு வந்து அது சரி, ஏன்னா அந்த டைமில் அந்த பீரியடில் அதை தாண்டி, ஏன்னா இதை எழுத தெரிஞ்சவங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை படிக்க தெரியாதுன்னு கிடையாது. சுஜாதா அவர்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்லாம் படிச்சிருப்பாரு, அவருக்கு நிறையவே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். பட் என்னன்னா அது அந்த இடத்துல சொன்னால் ரொம்ப வளவலான ஆகி மக்களுக்கு பிடிக்காமையோ புரியாமையோ போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த லெவலில் நிறுத்திக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் இனிமேல் நீங்கள் ஒரு சீன் இதே மாதிரி எழுத போறீங்கன்னா, ஏன்னா எழுதக்கூடாதுன்னு நினைக்காதீங்க, அதான் அங்கே முதல்வனில் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க, எழுதுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் கவன் படத்துலையும் இதே மாதிரி சீன் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்வன் படத்தில் இந்த சீனில் வந்து கேமராமேன் வந்து KV ஆனந்த். ஓகேங்களா? இந்த படத்தில் வந்து சில ஷார்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த சீன்லேயே ஒரு ஷார்ட் சூப்பராக இருக்கும், அதை பற்றி நான் அடுத்த ஒரு ஷார்ட்ஸ் நான் போடுறேன். கேமராமேன் KV ஆனந்தோ, அதே KV ஆனந்த் வந்து கவன் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு, அங்கே இதே மாதிரி சிமிலராக ஒரு இன்டர்வியூ சீன் வச்சிருப்பாரு. ஸோ எனக்கு என்னமோ இதில் இன்ஸ்பயர் ஆயிருப்பாரா இல்லை இதில் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாரான்றது எனக்கு தெரியல. அவருக்கு ரொம்ப பிடிச்ச சீனாக கூட இது இருந்திருக்கலாம், ஏன்னா அந்த ஷார்ட்ஸுமே நல்லா சூப்பராக இருக்கும், அதை பற்றி பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த KV ஆனந்த் கவனில் வந்து ஒரு இன்டர்வியூ சீன் பண்ணியிருப்பாரு, அந்த சீன் கொஞ்சம் காமிக்கலாக, அதே சமயத்தில் இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவாக போகிற மாதிரியே வந்து அழகாக பண்ணியிருப்பாங்க. அந்த சீனோட தாக்கமும் நம்ம வந்து பேசக்கூடிய ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூ சீன்ஸ் நீங்கள் இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இன்னொரு இன்டர்வியூ சீன் பண்ணும்போது இப்போ வந்து இந்த இன்ஃபர்மேட்டிவ் தாண்டி நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஏன்னா அதே மாதிரி நீங்கள் பேச முடியாது, மறுபடியும் நீங்கள் IMF பற்றியோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் பற்றியோ மட்டும் பேசிட்டு நகன்ற முடியாது. இன்னும் நீங்கள் நிறைய பலதரப்பட்ட பாடி பற்றி பேசணும். அந்த பாடிஸ்லாம் வந்து என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸை கொடுக்குது, அந்த ரிப்போர்ட்ஸோட வீரியம் என்ன, அந்த பர்பஸ் என்னன்ற விஷயங்களையும் சேர்த்து பேச வேண்டிய நிலைமையில நம்ம இப்போ இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அவங்கள தாண்டி படித்து அந்த சீனியர் லைஃப்பை மாற்றணும். ஒரு ஃபிலிம் மேக்கருங்க ஆகுறதுங்கிறது இல்லை ரைட்டர் ஆகுறதுங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப உழைக்கணும், அதுக்கு ரொம்ப நிறையா ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறது. இந்த தொடர்ந்து இந்த பிளேலிஸ்ட் மூலமாக நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நிறையா இருக்குது படிக்கிறதுக்கு. நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த மாதிரி சீன்ஸை உருவாக்க முடியும், இந்த மாதிரி படங்களை உருவாக்க முடியும். அப்போ தான் ஆடியன்ஸ் வந்து இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க படம் பார்க்க உள்ளே வருவாங்க. ஸோ இதுதான் வந்து ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற பிளேலிஸ்ட்டுக்கான பர்பஸ். ஸோ இந்த சீன் முதல்வன் சீனில் வந்து அதை சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 3 பாடியும் மென்ஷன் பண்ணதாக இருக்கட்டும், அதில் இருக்கிற விஷயங்களை வந்து சொன்னதாக இருக்கட்டுமே, ரொம்ப அழகாக அந்த லைஃப்பை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ நீங்களும் அந்தமாதிரி சீன் எழுத கற்றுக்கோங்க, நிறைய படிங்க. ஸோ உங்களுக்கு இந்த சீன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, எப்படி எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எடுத்து Q&A வித் அறிவன் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோவை போடுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.